ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாத்திரம் கழுவுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பாத்திரம் கழுவுறதே நிறைய பேருக்கு எரிச்சலான விஷயமா இருக்கும். அதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எங்களோட டின்னருக்கு அப்புறம் நான் செய்கிற கிச்சன் க்ளீனிங் வேலைகளையும் மார்னிங் குக்கிங்க்கு அப்புறம் மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டே சில டிப்ஸுங்களோட உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்ச் முடித்ததுக்கப்புறமா நான் நல்லா கவுண்டர் டாப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். பாத்திரம்லாம் அப்போவே கழுவிட்டேன். ஈவினிங் டீ போட்ட பாத்திரமும் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸு இப்போ சமைச்சிட்ருக்கிற பாத்திரம் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி போடும்போது எப்போவுமே நான் கீழே நியூஸ் பேப்பர் விரித்து போட்டு அது மேலே மாவு சிந்துற மாதிரி தான் பார்த்துக்குவேன். கவுண்டர் டாப்பில் மாவு சிந்தாது. நான் உள்ள கிச்சனில் சப்பாத்தி போட்டாலும் சரி, இல்லை வெளியில் டேபிள் மேலே வச்சு சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ டவலோ விரித்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டவல் இருந்தால் நீங்கள் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காயெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு தோலெல்லாம் அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம அந்த பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கூட கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி சமையலை முடிச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப் உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வேலையாக தான் இருக்கும். நம்ம அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு போட்டு வச்சிட்டோம்னா அது ரொம்ப நேரம் வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தைக்கும் போதும் சரி, கிச்சனில் வேலை பார்க்கும்போதும் சரி, பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே தான் நான் வேலை செய்வேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யும்போது நமக்கு வேலை செய்கிற சுமையே தெரியாது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். காலையிலே கிச்சன்லாம் கொஞ்சம் சோப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதனால் ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போவுமே ஈவினிங் டைமில் பாத்திரம் கழுவும்போது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேன் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போதே தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ காலையில் நம்ம லஞ்ச் பேக் பண்ணும்போது தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சிரமமே இல்லாமல் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு தனியாக ட்ரே கூட வச்சுக்கலாம். இப்போ என்னோடய கிச்சன் வந்து நைட்டு க்ளீனிங்க்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் கிச்சனை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. பாத்திரம் கழுவுறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாத்திரக்கூடையே நம்ம எப்போவுமே காலியாக வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கைக்கு கை பாத்திரத்தை கழுவி கழுவி அந்த கூடையில் கவுத்துக்கிட்டே இருக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம அப்பப்போ அந்தந்த இடத்துல வச்சிடணும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பாத்திரமே சேராது. பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு தான். நம்ம கைக்கு கை பாத்திரத்தை கழுவிக்கணும். அதாவது இப்போ நம்ம எல்லா பாத்திரமும் வந்து ரொம்ப அழுக்காக போகிறதில்ல, லேசாக கழுவி வைக்கிற ஒரு சில பாத்திரம் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை லேசாக கழுவி உடனே நம்ம கூடையில் கவுத்துடணும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம எடுத்து வச்சிடணும். அப்போ அந்த கூடை காலியாக இருக்கும். ஏன் அந்த கூடை காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கழுவின பாத்திரம் ட்ரை ஆகி அந்த கூடையிலே இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம கழுவி வைக்கிறதுக்கு யோசிப்போம். நம்ம இந்த பாத்திரத்தை கழுவி வச்சா உள்ளே இருக்கிற பாத்திரம் ஈரமாக ஆயிருமே அப்படின்லாம் யோசிப்போம். அதனால் பாத்திரம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். அப்போ நமக்கு அந்த பாத்திரம் கூட காலியாக இருக்கும்போது நம்ம கையோட பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சிடலாம். அப்போ ரொம்ப சேராது. அது ஒரு விஷயம். இப்போ நான் நைட்டு வந்து சோப் போட்டெல்லாம் க்ளீன் பண்ணல. இப்போ மார்னிங் வேலையை முடிச்சதுக்கப்புறமா தான் சோப் போட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுவும் நம்ம சமையல் முடித்த கையோட அந்த ஸ்டவ்வு சூடாக இருக்கும்போதே பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீன் ஆகும். எண்ணெய் படிஞ்ச இடத்துலலாம் அப்பப்போ நம்ம சோப் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் வேலையாக தான் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய வேலையாக தெரியும். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். லிக்விட் எனக்கு செட் ஆகலை. நிறைய பாத்திரம் சேர்ந்து விளக்கும்போது நமக்கு லிக்விட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்பப்போ கழுவி வச்சுறதுனால எனக்கு வந்து லிக்விட் செட் ஆகலை. சோப்பு தான் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி முன்னாடிலாம் பச்சை கலர் நார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நார் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஸ்டீல் நாருக்கு மாறி இருக்கேன். பச்சை நாரும் யூஸ் பண்ணுறேன், ஸ்டீல் நாரும் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீல் நார் யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் கழுவும்போது அந்த டீ பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது. நீங்கள் கிளாஸு இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் அதை யூஸ் பண்ணாதீங்க, கீறல் விழும். அதனால் ஸ்டீல் நாரை ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். மற்ற இந்த பீங்கான் பாத்திரம், நீங்கள் கிளாஸ் டாப்பு ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெலாம் கீறல் விழும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்போ செராமிக் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி முடித்ததுமே நம்ம கையோடு அதை கழுவி வச்சிடலாம். அப்படி இல்லைனா பாத்திரம் கழுவும்போது தான் நம்ம கழுவோம் அப்படின்னா முதல்ல அதை வாஷ் பண்ணி எடுத்து சேஃபாக வச்சிடலாம். பாத்திரம் நிறைய சேர்ந்துருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முதல்ல பெரிய பாத்திரமாக கழுவி எடுத்துக்குவேன். அடுத்து நம்ம சின்ன பாத்திரம் கழுவும்போது ரொம்பவே ஈஸியாக தெரியும். பெரிய பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டாலே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
பெரிய பாத்திரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூடைக்குள்ளே சின்ன சின்ன பாத்திரமாக கவுத்து வச்சுக்குவேன். அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்தந்த இடத்துல அதை வச்சுருவேன். அப்போ பாத்திரம் கூட கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி இன்னும் சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேப்லேயே கழுவுறவங்களா இருந்தீங்கன்னா தண்ணியை மெல்லிஸாக திறந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஹையாக திறந்து விட்டு நல்லா தண்ணி நிறைய செலவு பண்ணிங்கன்னா அப்போ ட்ரெஸ் எல்லாம் நமக்கு நனைஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் தண்ணியும் நிறைய செலவாகும். அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே சிங்க் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சு தான் பாத்திரம் கழுவுறேன். ஆனால் அதுவும் நல்ல ஐடியா தான், பிடிச்சி வச்சு பாத்திரம் கழுவுறது. தண்ணி ரொம்பவே சிக்கனமாக யூஸ் ஆகுது, நமக்கு கழுவுறதுக்கும் நல்லா இருக்குது. டேப்பில் வந்து தண்ணி நிறைய போகிறதுனால நமக்கு இந்த மாதிரி கழுவும்போது தண்ணி நிறையவே சேவ் ஆகுது. நம்ம சோப்பு யூஸ் பண்ணி பாத்திரத்தை கழுவினாலும் சரி, இல்லை லிக்விட் யூஸ் பண்ணி பாத்திரத்தை கழுவினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம கழுவும்போது அதை நல்லா தேய்ச்சி கழுவணும். நம்ம எப்படி சோப்பை யூஸ் பண்ணி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி கழுவும்போது கூட நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக சோப்பு படியாமல் இருக்கும். உங்களுக்கு பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க வாஷ் பண்ணி வச்சுட்டாலே நம்ம பாத்திரம் கழுவும்போது அந்தளவுக்கு பாத்திரம் சேராது. எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இது. அவங்கவுங்க பிளேட்ஸாக அவங்கவுங்க கழுவி வச்சுருவோம். அதே மாதிரி டீ டம்ளரும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டு சிங்கில் அவங்க கழுவி வச்சுருவாங்க. ஒரு வேளை நம்ம தானே கழுவ போகிறோம், சேர்த்து வச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த வேலை நமக்கு பெரிய வேலையாக தான் தெரியும். அதே மாதிரி பாத்திரங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுறக்கூடாது. அதில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். வேஸ்ட்டில் போட்டதுக்கப்புறமா தான் நம்ம சிங்கில் போட்டு பாத்திரத்தை கழுவணும். அப்போ வந்து அந்த சிங்க்கு அடைக்கிற ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. மொத்த பாத்திரத்தையும் சிங்குக்குள்ளே போட்டு தேய்க்க போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலையே நமக்கு மலப்பாக தெரியும். பாத்திரம் பார்க்கும்போதே நமக்கு வந்து என்னடா இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பாத்திரம் கிடக்கே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பாத்திரத்தை சிங்கில் போட்டுட்டு முதல்ல அதை தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டாலே நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்குவாங்க, சோப்பு போட்டு தேய்ச்சி வச்சுக்குவாங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா கழுவ ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா பாத்திரம்லாம் நல்லா காஞ்சு போயிடும். அப்போ தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்ச பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேய்ச்சி கழுவணும். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரக்கூடைக்கு அடியில் அந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக டவல்லாம் விரித்து வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதும் நல்ல ஐடியா தான். தண்ணி படிஞ்சு அந்த இடமே ஒரே உப்பு கரையாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாது, அதுவும் நல்ல ஐடியா தான். இப்போ என்னோடய கூடையில் வந்து அடியில் ட்ரே இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை. தண்ணியெல்லாம் வடிஞ்சு மறுபடியும் சிங்குக்கே போயிடும். அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சு கழுவுறதுனால எனக்கு அந்த இடமே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அதனால் கழுவி முடிச்சுட்டு நல்லா நார் போட்டு தேய்ச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி அந்த டேப்பு அந்த செவுரு எல்லாமே நார் போட்டு தேய்ச்சிருவேன். இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போதே நம்ம அந்த டேப்பு செவுரு அந்த பாத்திரம் வைக்கிற இடம் எல்லாமே ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துட்டோம்னாலே க்ளீன் ஆகிடும். நமக்கு அதுக்காக ஒரு நாள் ஒதுக்க வேண்டியதில்லை. நம்ம எப்போவுமே டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் தான் ஆகும், கடகடான்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி சமையலை முடிச்சுட்டு நம்ம அதை உடனே கிண்ணங்களில் மாற்றிட்டு நம்ம சமைச்ச பாத்திரத்தை உடனே கையோட கழுவி எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த தடவை பாத்திரம் கழுவும் போது அந்தளவுக்கு பாத்திரம் இருக்காது, அந்த கிண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம். இட்லி தட்டுங்கள்லாம் கழுவும் போது கூட நல்லா சோப் போட்டு தேய்ச்சிட்டு அதை உடனே நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடணும். வச்சோம்னா காஞ்சு போயிடும், அப்புறம் தேய்ச்சி கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு குழியிலையும் நல்லா கை வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம்னாலே இட்லி தட்டெல்லாம் கழுவுறதுக்கே ஈஸியாக இருக்கும். சபினா பவுட்ரு வச்சு தேய்ச்சா நல்லாவே பாத்திரம் நல்லா க்ளீனாக ஆகும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பவுட்ரு எல்லாம் மணல் மாதிரி அந்த சிங்க் டியூப்பில் அடைச்சிருது. இது எங்கள் அம்மா சொன்ன விஷயம். அதனாலேயே நான் சபினா பவுடரை மாற்றிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நான்வெஜ் செஞ்ச பாத்திரங்களை கழுவக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டம்ளருங்களையும் சொம்புங்களையும் கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நான்வெஜ் செஞ்ச பாத்திரங்களை தேய்ச்சி அதே நாரால் நம்ம டம்ளருங்க கழுவும் போது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளர் கழுவுறதுக்காக தனியாக ஒரு நார் கூட வச்சுக்கலாம். இந்த ஐடியா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். ஏன்னா நம்ம நான்வெஜ் செஞ்சுட்டு அதே நாரில் நம்ம டம்ளருங்களை கழுவும்போது லேசாக கவுச்சி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். குக்கர் முடியை கழுவும் போது எப்போவுமே நம்ம கேஸ்கெட்டை தனியாக எடுத்து தான் கழுவணும். ஏன்னா அதில் சாப்பாடு துகள்கள் இருக்கும், அது ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேஸ்கெட்டை தனியாக எடுத்து தான் கழுவணும். சில பேர் அந்த கேஸ்கெட்டோடவே சேர்த்து கழுவி வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உள்ள கேஸ்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் கேஸ்கெட்டை தனியாக எடுத்து தேய்ச்சி தான் கழுவணும். தேய்ச்சி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு
கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த மறுபடியும் மூடியிலேயே செட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அந்த கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு வரும். இப்படி பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு ட்ரை கிளாத்தால் அந்த கவுண்டர் டாப் எல்லாமே ட்ரை கிளாத்தால் தொடச்சி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக பளிச்சுன்னு சீக்கிரமாக காஞ்சிடும். பாத்திரம் கழுவுறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். எனக்கு ஒரு கோர்வையாக சொல்ல வரல, எனக்கு எப்படி தெரியுமோ அப்படியே சொல்லி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.